வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் பார்க்கலாம். சுந்தர அப்படின்னா அனுமனை குறிக்கிறது. இதில் என்ன நடக்குதுன்னா, அனுமன் இலங்கைக்கு போகிறாரு, சீத்தையை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ராமன்கிட்ட சொல்கிறாரு. இதுதான் இந்த சுந்தரகாண்டத்தில் நடக்குது. இப்போ படைகள் 4 திசைகளுக்கு போகிறாங்க. சுக்கிரனோட படைகள், வானர சேனை படைகள் 4 திசைகளும் போகுது. அனுமன் தெற்கு திசையை நோக்கி போகிறாரு. ராமனுக்கு தெரியும் அனுமன் மிகவும் பலம் வாய்ந்தவன், திறமைசாலி, நுண்ணறிவு உள்ளவன் அப்படின்னு சொல்லிலாம் ராமனுக்கு தெரியும். அதனால் ராமர் என்ன செய்கிறாருன்னா, அனுமன் கிட்ட தன்னோட கணையாளியை கொடுத்து அனுப்புகிறார். சீதாதேவியை நீ பார்க்கும்போது இது அவகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு கணையாளியை கொடுக்குறாரு. அப்போ தான் அவங்க உன்னை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமர் அனுமன் கிட்ட சொல்கிறாரு. அனுமனும் அதை சந்தோஷமாக வாங்கிட்டு புறப்பட்டு போகிறாங்க சீதாதேவியை தேடுறதுக்கு. இப்போ தெற்கு நோக்கி செல்கிற படைகளுக்கு முனைவனாக அனுமன் இருக்கிறாரு, தலைவனாக அனுமன் இருக்கிறாரு. அதே சமயத்தில் வாலியின் மகனான அங்கதன் தலைமையில் அவர்கள் போகிறாங்க. அவர்கள் பல காடுகளை கடந்து செல்கிறாங்க. மிகவும் கஷ்டமான பாதையெல்லாம் கடந்து போகிறாங்க. ஒரு வழியாக அந்த ஒரு கடற்கரையோரம் சேர்றாங்க. அங்கே யாரை பார்க்குறாங்கன்னா, ஜடாயு சகோதரன் சந்திக்கிறாங்க. அவங்க பேர் என்னென்னா, அது ஒரு கழுகு தான். அது பேர் என்னென்னா சம்பாதி. அது ஜடாயுவோட தம்பி. அந்த கழுகை பார்க்குறாங்க. அந்த கழுகு பல செய்திகள் அவங்கக்கிட்ட சொல்லுது. நான் சீதையை இலங்கையில் இருக்கிற அசோகவனத்தில் பார்த்தேன். ராவணால் அங்கே தான் சிறை பட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் அந்த கழுகு சொல்லுது. சீதையை சுற்றி பல அரக்கிகள் நின்றுட்டுருக்காங்க, பலத்தை பாதுகாப்பெல்லாம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சம்பாதி அனுமன் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. இந்த கடலை கடந்து தான் நம்ம இலங்கைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சொல்லுது. இந்த கடலை கடக்கணும்னா அதில் திறமைசாலி யாருன்னு பார்த்தான்னா அனுமன் தான். அனுமன் சொல்கிறாரு, நானே போய் சீதாதேவியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அனுமன் சொல்கிறாரு. அனுமன் நம்பிக்கையாக தைரியமாக கடலை தாண்டி போகலாம், இலங்கைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீதாதேவி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கலாம், சீக்கிரமாக நம்ம வீடு திரும்பிடலாம், ராமன்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்கிட்ட உறுதியாக சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் கடலை தாண்டுறதுனா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. ராமனை எண்ணி ஒரு கணம் மனசுக்குள்ளேயே சாமி கும்பிட்றாரு. அப்படி பிரார்த்தனை செய்யும்போது அவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி கிடைக்குது. மாபெரும் வீரனாக மாறுறாரு அனுமன். எல்லையற்ற பெருங்கடலை கடக்கும் வண்ணம் ஆகாயத்திலேயே பறக்க தொடங்குறாரு. ஆகாயத்தில் பறக்கிறாரு. அப்போ பறந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனோன்னே பாம்புகளோட தாயான சுரசா அனுமனை தடுக்கிறா. அவனை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அனுமன் தன்னோட உருவத்தை சின்னதாக மாற்றிக்கிறாரு. அவளோட மூக்கு வழியாக வெளியே வர்றாரு. மூக்கில் புகுந்து அது வழியாக வெளியே வந்துடுறாரு. இதை பார்த்த சுரசா அனுமனோட பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வியந்து ரொம்ப பாராட்டுறாங்க. உன்னோட பணி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிடுறா. பல மைல் தூரம் கடந்து போகிறாரு அனுமன். போய் இப்போ இலங்கைக்கு போயிட்டாரு. அது ரொம்ப பொன்மயமான மின்னுது. அந்த இலங்கை மாநகரமே மின்னுது. திரிகூட மலையில் நின்று அவர் பார்க்குறாரு. தங்கம் போல் மின்னுது அந்த மாளிகை, ராவணனோட மாளிகை. மாளிகையும் பார்க்குறாரு, அதே சமயத்தில் பூங்காக்களையும் பார்க்குறாரு. அப்புறம் சீதாதேவி இப்போ பார்க்க போகணும் இல்லையா, தேட ஆரம்பிக்கிற இலங்கைக்கு சென்று தன்னோட உருவத்தை சின்னதாக மாற்றிக்கிறாரு. இலங்கை ஃபுல்லாக தேடுறாரு. எங்கேயுமே அவருக்கு கிடைக்கல, சீதாதேவி கிடைக்கல. ஒவ்வொரு வீட்டையும் ஒவ்வொரு வீட்லேயும் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. எல்லா அரண்மனைகளையும் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. தோட்டங்கள் எல்லா பக்கமும் தேடி பார்க்குறாரு, கிடைக்கல. சீதை இருக்கும் இடம் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் ராவனோட தம்பி விபீஷணன் வீட்டுக்கு போகிறாரு. விபீஷணன் சிறந்த வைணவன். அவங்க ராவணனை போல் இருக்க மாட்டார், ரொம்ப நல்லவர். அப்போ அனுமனை பார்த்து அவர் நல்ல விபீஷணன் ராவனுக்கு நல்ல அறிவுரையெல்லாம் சொல்லுவார். ஆனால் ராவணன் அதை கேட்கவே மாட்டார். விபீஷணன் ராவணனோட நல்லவன். அவர் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டார். சீதாதேவியை பற்றி எந்த தகவலும் இப்போ ராமனுக்கு கிடைக்கவே இல்லை. மேலும் பல இடங்களுக்கு போகிறாங்க. அதனால் இவங்க சுற்றி ரொம்ப டயர்டாகிடுறாரு, சோர்வடைஞ்சிடுறாரு அனுமர். ஆனாலும் சோர்வடைஞ்சாலும் சீதாதேவி எப்படியாவது பார்க்கணுமே அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலேயே பல இடங்களில் போய் தேடுறாரு. ஒரு இறுதியில் ஒரு மரத்தடியில் சீதாதேவி இருக்கிறத பார்க்குறாங்க. அசோகவனத்தில் சீதாதேவி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி இந்த சம்பாதி சொல்லிக்குது. அது அவருக்கு நினைவுக்கு வருது. அப்போது அங்கே போய் பார்க்கும்போது, அசோகவனத்தில் போய் பார்க்கும்போது சீதா இருக்கிறாங்க. அப்போ சீதாதேவி இருக்கிறத பார்த்து இதுதான் அசோகவனமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அனுமன் நினச்சிக்கிறாரு. சீதாதேவி சுற்றி நிறையா அரக்கிகள் இருக்காங்க, காவலுக்கு நின்றுருக்காங்க. சீதா ராமனையே நினச்சிட்ருக்கான். ரொம்ப கவலையோடு பார்த்தாலே தெரியுது அவள் கஷ்டமாக இருக்கிறா அப்படின்ட்டு அனுமனுக்கு.
அப்போ வந்து சீத்தையை முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போ ராவணன் வர்றாரு. அதை வந்து அனுமன் பார்த்துறாரு. அப்புறம் ஒரு மரத்து கிளையில் நின்று ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு அனுமன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ராவணன் வர்றாங்க. சில சமயம் வந்து அவகிட்ட வேண்டுறாங்க, சில சமயம் வந்து எச்சரிக்கை செய்கிறாங்க. அவனை வந்து முதன்மையான ராணியாக ஆக்க விரும்புகிறேன், நீ வந்து எல்லாத்துக்குமே ஒத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ராவணன். இந்த ராவனோட பேச்சு முறையற்ற செயலால் வந்து சீத்தைக்கு கோவம் தான் வருது. தன்னை வந்து கபடமான முறையில் வந்து நீ அபகரிச்சிட்டு வந்துட்டேன், இதுக்கு வந்து நீ அழிவு சந்திச்சே தீர்வேன், என்னோட ராமன் வந்து உன்னை அழிப்பார் அப்படின்னு சொல்லி சீதாதேவி வந்து சொல்கிறாங்க அவர்கிட்ட. ஒழுக்கமாக என்னை கொண்டு போய் ராமன் கிட்ட சேர்த்துரு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிலாம் ஆத்திரத்தில் பேசுகிறா சீதா. அதுக்கு ராவணன் சொல்கிறாரு, ராவணனுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ எனக்கு வந்து பட்டத்தை அரிசியாக இணங்காவிடில் விபரீத விளைவுகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரத்த கடுமையான குரலில் சொல்லிட்டு போயிடுறாரு அங்கேருந்து. அனுமன் இதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. அரக்கையெல்லாம் இப்போ வந்து தூங்க போகிறாங்க. அந்த சமயத்தில் மரத்துலேருந்து கீழே குதித்து சீதாதேவி முன் அனுமன் வந்து வர்றாரு. அப்போ வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, தாயே நான் வந்து ராமனோட தூதுவன், என் பெயர் அனுமன்னு சொல்கிறாரு. அது சொன்னால் மட்டும் நம்ப மாட்டான் இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கணையாளியை வந்து எடுத்து காட்டுறா. ராமன் கொடுத்த கணையாளியை வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க, இதனால் நான் வந்து ராமனின் உண்மையான தொண்டன் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அனுமன். அதே மாதிரி அவளும் போட்டுக்கிறாங்க. கண்கள் வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் வந்துடுது. அப்புறம் அப்படியே அழுதுகிட்டே அனுமனை வந்து வரவேற்கிறான். எல்லாத்தையுமே கேட்குறா, ராமன் லக்ஷ்மணன் நல்லா இருக்காங்களா, அப்படியே பல கேள்விகள் வந்து அடிக்கிட்டே போகிறான். தன்னோட துயரத்தையும் துன்பத்தையும் வந்து அனுமன் கிட்ட சொல்கிறா. அதுக்கு அனுமன் சொல்கிறாரு, உங்களோட துன்பம் விரைவில் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறார். அனுமன் சொல்கிறாரு, இவருக்கு வந்து ரொம்ப பசி. அதுக்கு அப்போ கேட்குறாரு சீதா கிட்ட, எனக்கு பசிக்குது, ஏதாவது பழங்கள் உங்களால் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அவங்கக்கிட்ட வந்து பழங்கள் எதுவும் இல்லை. அப்போது அந்த சமயத்தில் பெருசாக வளர்ந்துக்கு ஒரு மரம், அதில் பழங்கள் இருக்குது, அதில் போய் பறித்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொல்கிறாங்க. சீதாதேவி நாயனைக்கிணங்க ஒவ்வொரு மரமாக ஏறி பழங்களை சாப்பிட்றாங்க. அப்போ மரம் தாவி செல்லும்போது என்ன பழங்கள்லாம் கீழே விழுகுது. என்னமோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்களுக்கெல்லாம் வந்து முழிப்பு வந்துடுது. எல்லோரும் எந்திரிச்சு அனுமனை வந்து விரட்டுறாங்க. அந்த அழகிய பழத்தோட்டமே நாசமாயிடுச்சு. அங்கே எங்கேயும் ஓடி மரத்துக்கு தாவி பழங்கள்லாம் கீழே விழுந்து நாசமாயிடுச்சு. ஆனால் அனுமன் வந்து அந்த காவலாளிகளை வந்து அடித்து விரட்டிடுறாங்க. அந்த காவலாளிகள்லாம் பயந்து போய் எங்கே போகிறாங்கன்னா ராமன் கிட்டே போகிறாங்க. ஒரு குரங்கனை வந்து அசோகவனத்தையே வந்து நாசமாயிடுச்சு, அழித்து விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டது ராவணன் ரொம்ப கோபமாகிடுறாங்க. அந்த மகன் அட்சயகுமாரன் அழைக்கிறாங்க. நீ போய் அந்த குரங்கை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த அட்சயகுமாரனும் வந்து படையுடன் போகிறாரு. சண்டையிடுறாங்க. முடிவில் வந்து என்ன ஆகுதுன்னா அட்சயகுமாரன் வந்து படைகளும் வந்து அழிஞ்சு போகுது. இதை கேள்விட்டு ராமன் வந்து ரொம்ப கவலையும் துயரம் அடைஞ்சிடுற. அப்படி மூத்த மகனான மேகநாதனை வந்து வரவழைக்கிறாங்க. இந்திரனை வென்றவன் மேகநாதன், அதனால் அவனுக்கு வந்து பேர் இந்திரஜித் பேர் வச்சுருக்காங்க. அவனை அனுப்புகிறாங்க இந்திரஜித்தை. அனுமன் இருக்கும் இடத்துக்கு போக சொல்கிறாங்க. அனுமன் இடத்துக்கு அவர் போகிறாரு. பிரம்மாஸ்திரம் கொண்டு வந்து அனுமனை கட்டுப்பாடு கொண்டு வராங்க. அனுமனும் வந்து அந்த அஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டது போல் அடங்கி நடந்து கொள்கிற அப்படி அவங்கள கட்டி இழுத்துட்டு வராங்க. இப்போ ராவணன் முன்பு வந்து நிறுத்திட்டாங்க. ராவணன் கேட்குறாரு, நீ யார், எதற்காக இலங்கைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிலாம் ராவணன் கேட்குறாரு. அனுமன் தன்னை பற்றி தன் வந்துள்ள நோக்கத்தை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் அனுமன் மேலும் வந்து ராவணன் எச்சரிக்கிறார். என்னென்னா, நீ வந்து சீதையை வந்து ராமன் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அறிவுரை வந்து சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ராவனுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. உன்னிச்சு அப்படியே அனுமனை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா அனுமனுக்கு உரிய அறிவுரை கேட்டு ராவனுக்கு ரொம்ப ஆத்திரமாயிடுச்சு. அவனை சாகடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ராமன் தம்பி வந்து விபீஷன் வந்து அப்போ அங்கே வர்றாரு. அப்போ வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, ஒரு தலைவனுக்கு வந்து தூதுவனை கொள்வது ஒரு அழகில்லை அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு. மரணம் தவிர வேறு ஏதாவது மானபங்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு விபீஷணன் ராவணன் கிட்ட. உடனே என்ன சொல்கிறாருன்னா, அனுமனோட வாளில் தீ வைக்குமாறு கட்டளையிடுறாரு ராவணன். அதே மாதிரி காவலாளிகள் ராவணன் உத்தரவுக்கு என்னங்க செயல்படுறாங்க. அப்போ வந்து அனுமன் எல்லாம் சேர்ந்த உருவத்தை வந்து பெருசுபடுத்தி கொள்கிறாரு. வாளின் நீளம் வந்து நீண்டு கொண்டே போயிடுச்சு. வாளில் வந்து தீப்பற்ற வைக்கிறாங்க. வீதியில் அழைத்து செல்கிறாங்க தீப்பற்ற வச்சு. அப்போ அந்த காவலர்களுக்கு கீழே தள்ளிவிட்டு அந்த அனுமர் என்ன செய்கிறாங்கன்னா அரண்மனை சுவர் மீது ஏறி தாவுறாரு. ஒவ்வொரு இடமா போய் தாவுறாரு. எல்லா கட்டடங்களுக்கும் போகிறாரு. அரண்மனை முழுவதும் பரவிடுச்சு தீ. இலங்கை மாநகர் முழுவதும் தீயில் வந்து சிக்கிடுச்சு. நகரம் முழுவதும் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தீ வந்து பரவிடுச்சு. மக்கள் வந்து அங்கங்கன்னு ஓடிட்டுருக்காங்க. அந்த தீப்பழம்புகள் வந்து வானளவும் உயர கிளம்பியது. சிறிது நேரத்துக்கு அசோகவனமும் விபீஷணன் இல்லமும் தவிர இலங்கை நெருப்பில் அழியலாயிற்று. கொஞ்ச நேரத்திலேயே இலங்கை முழுவதுமே அழிய ஆரம்பிச்சிச்சு நெருப்பில். விபீஷணன் இல்லம் தவிர மற்ற எல்லா இடமும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா தீயில் வந்து சிக்கிடுச்சு.
அதுக்கப்புறம் இலங்கை வந்து தீ பற்றதை பார்த்துட்டு அனுமன் வந்து என்ன செய்கிறான்னா கடலுக்குள்ளே போய் தன்னோட வாளை வந்து தண்ணீருக்குள்ள அமுத்தி தீயை வந்து அணைச்சிக்கிறாரு. இப்போ சீதாதேவி இடத்துக்கு போகிறவர்கள் நம்ம வச்சு தீ வந்து சீதாதேவி இடத்துக்கும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாரு. ஆனால் சீதாதேவி நல்லா இருக்காங்க. அவங்ககிட்ட போய் பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு சீதாதேவி என்ன பண்ணுறாங்கன்னா சூடாமணி எடுத்து அனுமன் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க. இதை கொண்டு போய் ராவணன்ட்ட கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புகிறாங்க. இங்கே நான் வந்து துயரமாக இருக்கிறேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமன்கிட்ட சொல்லு, உடனடியாக வந்து என்னை வந்து காப்பாற்றிட்டு கொண்டு போக சொல்லு, ராமன்கிட்டேருந்து மீட்டு என்னை வந்து கொண்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அனுமன் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் கேட்டு வணக்கம் போட்டு சூடாமணி வந்து வாங்கிட்டு அனுமன் அங்கேருந்து வந்து பறக்க தொடங்குறாரு, கிளம்பிட்டாரு. அனுமன் வரவை வந்து எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. தன்னோட நண்பர்கள் எல்லாம் அனுமன் வரதை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து இப்போ ராமன் இருக்கும் இடத்துக்கு வர்றாங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா கண்டேன் சீதையை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வேறு எதுவுமே சொல்லலை, கண்டேன் சீதையை அப்படின்னு மட்டும் சொல்கிறாரு. அப்புறம் சீதாதேவி கொடுத்து சூடாமணி வந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க ராமன்ட்ட. அப்புறம் இலங்கையை போய் என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து ராமன்ட்ட எடுத்து சொல்கிறாரு. இப்போ வந்து சீதாதேவி இறக்கம் வந்து தெரிஞ்சிருச்சு, இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிருச்சு. அதனால் ராமன் லக்ஷ்மண் இலங்கை மீது வந்து படையெடுத்து போவதற்காக வந்து தீவிர பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இப்படியாவது வந்து சீதையை வந்து இங்கே மீட்டுட்டு வந்துடணும் ராமன்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி வந்து படைகளை திரட்டுறாங்க. இதுதான் வந்து சுந்தரகாண்டம். இதில் அனுமன் போய் சீதாதேவியை பார்க்குறது, கணையாளியை கொடுக்கறது, சீதாதேவி கிட்டேருந்து சூடாமணியை வந்து வாங்கிட்டு வந்து ராமன்கிட்ட கொடுக்கறது. அனுமன் ஒரு திறமையானவர், தைரியமானவர், நுண்ணறிவு மிக்கவர். ராமன் லக்ஷ்மணன் சீதை மீது ரொம்ப அன்பு கொண்டவர். தன்னோட நெஞ்சை பிறந்து காட்டினா எவ்வளோ அன்பு இருக்குன்னு காட்டியிருக்காரு. தன்னோட நெஞ்சுக்குள்ளே ராமன் சீதையை வச்சு தன்னோட அன்பு எவ்வளவுன்னு காட்டியிருக்காரு. இது ஒரு சுவாரஸ்யமான பகுதி. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே, மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.